அமீர் கருத்துக்கு மோகன்ஜி கடும் கண்டனம். துரந்தர் படம் குறித்து நடிகர் அமீர் கருத்திற்கு கண்டனம் தெரிவித்தார் திரௌபதி படத்தின் இயக்குநர் மோகன்ஜி. திருவள்ளூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி பேருந்து நிலையத்திலிருந்து இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் பிரபு தலைமையில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் ஸ்ரீராம நவமி ஆன்மீக பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இயக்குநர் மோகன்ஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசியவர் துரந்தர் படம் குறித்து நடிகர் அமீர் வெளியிட்ட கருத்துக்கு கண்டனம் தெரிவித்தார். அப்போது பேசியவர் பாகிஸ்தானிலிருந்து உளவு பார்க்க வருபவர்களை ஆதரிக்கும் வகையில் கருத்துக்கள் கூறப்படுகின்றன. நாட்டில் நடந்த தாக்குதல்களுக்கு வரலாறு உள்ளது. ஆனால் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்று இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டதாக ஆதாரம் இல்லை. அப்படி இருக்கும்போது தேசப்பற்று குறித்து கேள்வி எழுப்புவது ஏன் என்றார். அமீர் கருத்துக்கு வன்மையான கண்டனத்தையும் மோகன்ஜி தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சி முடிந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ். மட்டும்தான் நமக்கு நாட்டு மக்களுக்கு எது நல்லதுன்னு நாம எடுக்க முன் வருவாங்க. நம்ம தேவையில்லாம சமுதாயத்துக்கு தீங்கான படத்தெல்லாம் எடுக்கிறவனுக்கு நாம் ஆதரவு அளித்தா இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எடுக்கக்கூடிய படங்கள் படம் வெற்றி அடையலைன்னா அவங்க படம் எடுக்க முடியாது. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் இன்று நம்ம முடிவு பண்ணிக்கணும். நம்ம மத சார்ந்து, நம்ம கலாச்சாரம், பண்பாடு சார்ந்து நம் மக்களுக்கு எது நல்லதுன்னு படக்கூடிய எந்தெந்த இயக்குனர் படம் எடுத்து நாட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள வரவேற்றா மட்டும்தான் அடுத்த முறை படம் எடுத்து நமக்கு நல்ல கருத்துக்கள் கொடுப்பாங்க. நமக்கான ஆதரவுகளை நாம் எடுக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி சமூக விரோதிகள், இந்து விரோதிகள் படம் எடுத்து ஆரம்பிக்கும் போது, அவங்கள ஆதரிக்கும் போது நமக்கு நாமளே மண்ணை வாரி போட்டு நாமளே படுத்துன்னு சமாதானம் ஆக வேண்டியதுதான். அது ராமர் வழிபாட்டிலேருந்து நம்மளை தூரம் கூட்டு போய் இன்னைக்கு நமக்கு யாருன்னே தெரியாது. ராமநவமினா ஏதோ வடநாட்டு பண்டிகைன்னு நினச்சின்னு இருப்போம். அப்படிதான் இல்லை. என்னோட கிராமம் திண்டிவனத்தில் எண்டியூர்னு ஒரு கிராமம். எங்கள் ஊரில் ராமருக்கு எத்தனை கிராமங்கள் அப்படி இருக்குன்னு தெரியல. அப்படி என்னெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு போனேன் ராமர் இந்த பூமியில் மனிதராக பிறந்து அப்படின்னா, என்றைக்குமே எந்த நீங்கள் இப்போ ரீசெண்டாக துராந்தர் அப்படின்னு ஒரு படம் சூப்பராக ஓடிட்டுருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் துராந்தர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பாருங்க, அக்கா பயங்கரம் அப்டேட்டடாக இருக்காங்க. ஸோ துராந்தர்னு ஒரு படம் இப்போ பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. இந்தியாவில் மிக அதிகமான வசூல் 5 நாள் 1000 கோடி கிட்டத்தட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஒரு இந்தி திரைப்படம் தான். தமிழ்நாட்டிலையும் ரொம்ப சூப்பராக ஓடிட்டுருக்கு. அந்த படம் என்ன அரசியல் பேசுது அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து நம்ம நாட்டை அழிக்கணும்னு சொல்லி தீவிரவாத தாக்குதல் பண்ணவங்களோட மொத்த பேரையும் இங்கேருந்து ஒரு இராணுவ வீரன் உளவாளியாக பாகிஸ்தான் நாட்டுக்கு போய் களை எடுக்கிறது தான் அந்த படத்தோட கதை. எதுக்கு இங்கே மோடி ஐயா டிமானிஸ்ட்ரேஷன், அதாவது 500 நோட்டு 100 நோட்டு செல்லாதுன்னு அறிவித்தார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இவங்க நம்ம இந்தியா நாட்டோட உளவுத்துறை அஜித் தோவல் அப்படின்ற ஒரு மாபெரும் மனிதர், அவங்க எப்படி இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன வியூகம்லாம் வகுத்தாங்க, இங்கேருந்து எப்படி ஒரு உளவாளி அனுப்பி அவர் குடும்பம் போனாலும் பரவாயில்ல தன்னோட உயிரையும் பணைய வச்சு அங்கே போய் இந்தியா மீது தாக்குதல் தொடுக்காமல், இந்தியா மீது எங்கேயும் வெடிகுண்டு வெடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க அது எப்படியெல்லாம் அவங்க தன்னோட உயிரை பணைய வச்சு அதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறது தான் அந்த படத்தோட கதை. பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. இந்தியா முழுக்க பெரிய பேர் வாங்கி போயிட்டுருக்கு. பயங்கரமான படம். 4 மணி நேரம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் எழுந்து போகாமல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பர் படம் அது. ஆனால் அந்த படத்தையே இப்போது இங்கே மத ரீதியாக பிரச்சாரம் பண்ணி அந்த படத்தை தடை வாங்குற அளவுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவ்வளோ காழ்ப்புணர்ச்சியான மக்கள் நம்மளை சுற்றி இருக்க தான் செய்கிறாங்க. அதை அவங்க இந்தியர்களாக அந்த படத்தை பார்க்காம அதை மத ரீதியாக அந்த படத்தை இன்றைக்கும் பார்க்குற சூழல் இருக்குது. எங்கள் கூட இருக்கிற அண்ணன் அமீர் அவர்கள் கூட அந்த படத்தை எதிர்த்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தர் பாதுகாப்புக்காக அந்த ஊருக்கு போன உளவாளி, அந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்காக ஒருத்தன் அதே மாதிரி உளவு பார்க்க வந்தால் மட்டும் நம்ம அவனை தீவிரவாதி, அவனை மத அடையாளப்படுத்துகிறோன்னு சொல்லி அண்ணன் அந்த படத்துக்கு எதிராக பேசியிருக்காரு. பாகிஸ்தான்லேருந்து இங்கே உளவு பார்க்குறவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அமீர் அண்ணன்
நம்ம நாட்டில் எத்தனை குண்டு வெடிப்பு வெடிச்சிருக்கு, எத்தனை மக்கள் உயிரை விட்டுருக்காங்க அப்படின்றது ஹிஸ்ட்ரி இருக்குது, வரலாறு இருக்குது. இப்போ கூட ஐயா சொன்ன மாதிரி 21 பேர் வந்து காஷ்மீரில் பெஹல்காமில் வந்து அட்டாக் பண்ண வரலாறு இருக்குது. இப்போ இந்த வருஷமே நமக்கு கணக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்தியாவிலிருந்து ஒரு இந்தியன் பாகிஸ்தானில் போய் பாம்பு வச்சோ இல்லைன்னா சுட்டோ எத்தனை உயிர் போயிருக்குன்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா? எப்படி வந்து அவர் வந்து இதை இங்கேருந்து ஒருத்தன் போனால் உளவாளின்னு சொல்கிற, அங்கேருந்து இங்கே வந்து அவனை வந்து சமூக விரோதின்னு சொல்கிற, தேசப்பற்றுனா என்ன அப்படின்ற கேள்வி எப்படி அமீர் என்ன நீங்கள் கேட்கலாம்? எனக்கு அது புரியவே இல்லை. இது ரொம்ப தப்பான கருத்து நீங்கள் கேட்டிருக்குது. இந்த நேரத்தில் வந்து உங்களோட கருத்துக்கு வந்து நான் வன்மையான கண்டனத்தை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். இங்கே ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தேசபக்தி தான் இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய சக்ஸஸாக இருக்குன்றதை வந்து காட்டுது. இதுவே தமிழ் படமாக வந்திருந்தால் கண்டிப்பாக அது ஒரு முத்திரை குத்தி அதை காலி பண்ணியிருப்பாங்க. என்னோட படம் ரீசெண்டாக அப்படி தான் நடந்தது. இது இந்தி படமாக இருக்கிறதால அது இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வெற்றி பெற்றதால இங்கே வந்து அந்த வெற்றியை யாரும் தடுக்க முடியல. ஸோ இங்கே வந்து நீங்கள் நல்லதோ தேசபக்தியோ இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஒரு விஷயத்தையோ இந்து மதத்தை பற்றியோ இந்துத்துவை பற்றியோ நீங்கள் பேசவே முடியாது. பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முத்திரை குத்தப்படும், நீங்கள் ஒரு வெறியர்களாக வெளியே பிம்பப்படுத்தப்படுவீர்கள். அதெல்லாம் இருந்தாலும் நம்மளை கொண்டாடுற மக்கள் வந்து நம்மளை கொண்டாடிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். அப்படி என்னை கொண்டாடி இங்கே கூப்பிட்டு வந்து இந்த மேடையில் உட்கார வச்சது தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ